ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். சரி, அந்த ரெசிப்பியை நான் எப்படி ட்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் 1 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் பாக்கெட் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பசும்பாலும் ட்ரை பண்ணுங்கள். 1 லிட்ரு பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட இப்போ அந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறனால இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் பாலை மாற்றிக்கிட்டேன். நல்ல பெரிய பாத்திரம். ஸோ நீங்களும் நல்ல பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. அதில் ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, ஏலக்காய் தூள் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். நான் 1 2 தான் ஏலக்காய். இப்போ நான் லெமன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லெமன் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நான் ஒரு 75 கிராம் நான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் அதிகமாக சாப்பிடுவீங்க, ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் சுகர் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றணும். வற்றுற அளவுக்கு நல்லா இந்த ஸ்வீட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அந்த பாத்திர பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த பிளேட் ஃபுல்லும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. மாற்றி வச்சதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக நிறைய விடாமல் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் நார்மலாக நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி செட் ஆகிடணும். செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கத்தியில் வேணும் அப்படின்னா நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பால் மாதிரி தான் செய்ய போகிறேன். இது நல்லது. இதை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் நான் கையில் நெய் கூட தடவிக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே லட்டு, பால் லட்டு தான் இது. உங்களுக்கு இது கூட நட்ஸு, பாதாம், பிஸ்தா, அப்புறம் முந்திரி பருப்பு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலை, நெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சூப்பரான பால் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 விதமாக பண்ணியிருக்கேன். ஒன்று அந்த பால்கோவா வச்சு ரவுண்ட் ஷேப் மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னொன்று லட்டு பண்ணியிருக்கேன். மேலே நம்ம அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸை தான் நான் தூவி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராபெரி பழம் வைக்கல, செரி பழம் இருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பழம் தெரியல. ஸோ பழம் வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மனசெல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.